ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டே 3ல இன்றைக்கி ராஜ்மா தோசை பார்த்துருவோமா. ராஜ்மாவில் இருக்க ஒரு 6-7 பெனிஃபிட் நம்ம பார்த்துருவோமா. ராஜ்மானா கிட்னி பீன்ஸு கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ராஜ்மான்னு சொல்லுவாங்க இங்கே. இதில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் கண்டிப்பாக நம்ம மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்டொமக்கை வந்துட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைபர் இருக்குது. ஸோ நம்ம டைஜஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணது, ஹங்கரை கண்ட்ரோல் பண்ணது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளட் சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், எனர்ஜி பூஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ஓவராலாக ரொம்ப குட். எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம விட்டு வைக்கலாமா. ஸோ ஓவர் நைட் எடுத்து சோக் பண்ணியாச்சு. அண்ட் தென் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது இருக்கும். கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அண்ட் தென் இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் இட்லி இப்போ கிரைண்ட் பண்ணி நம்ம இட்லியாவோ என்ன வேணால் பண்ணலாம். பட் நான் வந்து இது தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த இட்லியில் அது ஒரு மாதிரி தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் தோசை செய்கிறப்போ உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அவங்களுக்கு இதில் டேஸ்ட் வைஸ் எதுவுமே தெரியறதில்ல. அவங்க நல்லா எடுத்துப்பாங்க. நான் நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணேன்னா, ஜிஞ்சர் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி சீரியல்ஸ் இது மாதிரி நம்ம நிறைய சாப்பிடும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, ப்ளோட்டிங் இருக்கும் சில பேருக்கு, டைஜஷன் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஜிஞ்சரும் கொஞ்சோண்டு சீரகமும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து க்ரீன் சில்லி, கொரண்டல், மின்ட்டு அவங்கவுங்க ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல். பட் நான் இந்த 2 தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து நான் ஆஃப்டர் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து தோசை நம்ம இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி பேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் வந்து இதை அப்படியே வந்து நம்ம தோசை வந்து யூஸ் பண்ண முடியாது. தோசை மாவாக பேட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வரலை. நான் இது பண்ண பார்த்து இந்த வழவழன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த தோசை மாவு பதத்துக்கு இல்லை. ஸோ நான் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சு தான் நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை மாவில் வந்துட்டு 2 கரண்டி எடுத்துகிட்டு அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ராஜ்மாவை அதிலே நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு அந்த தோசை பதத்துக்கு நல்லாவே வந்தது. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌனாக நல்லாயிருக்கும். நார்மல் தோசையை விட ராஜ்மா தோசை அந்த கலர் எப்படி உங்களுக்கு நல்லா ப்ரௌனில் இருக்கும். ஸோ தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா வரும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு இது புதுசாக ஒரு இப்போ க்ரீன் கிராம் நம்ம எதுனாலுமே அந்த கலர். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் ராஜ்மா தோசை. ஒரு எக் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் கேரட்டும் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். இதான் என்னோடய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிச்சன் அப்படி ரொம்ப எஸ்தட்டிக்காக இல்லாத மாதிரி இருக்கும். பட் என்னோடய நோக்கம் என்னென்னா, நான் எடுத்துக்கிற ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை ஷேர் பண்ணணும் தான். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.